வணக்கம் மக்களே. வெல்கம் டு யூஎன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள கேந்திரிய வித்யாலயா சங்கதன் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்ன, யார் யார் தகுதியானவர்கள், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இதோட சிலபஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. இந்தியா முழுவதும் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 9 and 11 வரைக்கும் அட்மிஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1க்கு உண்டான அட்மிஷன். கிளாஸ் 1க்கு உண்டான அட்மிஷனோட கமென்ஸ்மெண்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2024 காலை 10 மணி முதல் 15/4/2024 மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். அதுக்கு உண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம். kvsonlineadmission.kvs.gov.in உங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி வருது. இந்த லிங்க் மூலியமா தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகல. அது ஓப்பன் ஆனது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதும் சொல்லிடுறோம். அது இல்லாம இவங்க மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் 1க்கு 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பட் லெஸ் தேன் 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது இவங்களது 6 வருஷம் மேல் 8 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கணும். ஆனா குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் மார்ச் 31க்கு இந்த 6 வருஷம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுவும் கன்சிடர் செய்யப்படும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, 5, 6, 7, 8, 9 and 10 இதுக்கு உண்டான டேட் இங்க கொடுத்துருக்காங்க. 9th வரைக்கும் தான் டைரக்டா எடுப்பாங்க. 10th எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 9th பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் அவங்க 9th அட்மிஷன் போடுவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் வேகன்சி ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதை தகுந்த மாதிரி தான் அட்மிஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியா அட்மிஷன் கிடைச்சிரும். ஸோ எந்த குழந்தைய அட்மிஷன், அதாவது 6 வருஷம் பூர்த்தி அடைந்து 8 வருஷத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1ஆம் வகுப்பில் சேர்த்துக்க தகுதியானவர்கள். பிரஸ் அப்ளிகேஷன் ஃபார் கிளாஸ் 2 and above எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 1/4/2024 மண்டே காலை 8 மணி முதல் 10/4 வரைக்கும் தான் இவங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ அந்த வேக்கன்சி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட ஃபுல் அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணணும். கிளாஸ் 2ல இருந்து 9 வரைக்கும். ஸோ இவங்க எல்லாமே அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மை ஃபுல்லி சப்போர்ட் பண்ணி தான் ஃபில் பண்ணி தான் பிரின்சிபல் கிட்ட ரெஸ்பெக்டிவ் எந்த கேவியோ அந்த கேவியோட ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல் கிட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். அதாவது எந்தெந்த வித்யாலயா இருக்கோ அந்த வித்யாலயா வெப்சைட்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. கிளாஸ் 2 and above பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி பொறுத்து தான் அவங்களோட அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே போல் அட்மிஷன் கேரண்டி கிடையாது. அத உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகி இருந்தது அப்படின்னா எனி டைம் உங்களோட இதை அட்மிஷனை நிராகரிச்சிருவாங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அட்மிஷன் இன்சார்ஜ் ஒன்லி வென் கால்டு தி இன் கிவன் டைம் ஸ்லாட். அவங்க உங்களுக்கு உண்டான டைம் ஸ்லாட் மூலமா கூப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு நீங்க அங்க போய் அட்மிஷன் போடணும். இதுதான் ஒரு ஷார்ட்டான நோட்டீஸ். அது இல்லாம இங்க பிரிஸ்கிரைப்டு ஷெட்யூலும் கொடுத்துட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வெளியாகிடுச்சு. அதே போல ஆன்லைன் டேட் நம்ம சொல்லிட்டா 1/4/2024 10 மணிக்கு. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 1க்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 15/4/2024 மாலை 5 மணி வரை. அதே போல் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் அண்ட் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னா 19/4/2024 ஃப்ரைடேக்கு வெளியிட்டுருவாங்க. அதே மாதிரி ஆர்டிஇ சர்வீஸ் பீரியாடிக் கேட்டகரி 1 and 2 ஒன்லி ஷார்ட் ஃபால் ஆஃப் ரிசர்வேஷன் கோட்டா ஆஃப்டர் அட்மிஷன் 1 and 2 above அப்படிங்கிறது பாத்தீங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்து எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் 29/4/2024 செகண்ட் லிஸ்ட் வரும். அதாவது சீட் வேக்கண்ட் ஆக இருந்தால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்ற வேக்கண்ட் இருந்ததுன்னா செகண்ட் லிஸ்ட்ல வெளியிடுவாங்க. அதே மாதிரி தேர்ட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8/5/2024 வெளியிடுவாங்க. அதுவும் சீட் வேக்கண்ட் இருந்தா மட்டும்தான் தேர்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 7/5/2024 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 8/5/2024 வெட்னஸ்டேல இருந்து 15/5/2024 இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருவாங்க ஸ்கூலோட காம்பவுண்ட்ல.
அதே மாதிரி செகண்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அட்மிஷன் டு பி மேட் அண்டர் ஆர்டி ப்ரொவிஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு எல்லாமே வந்து வர்ற டேட்டு தான் இது. இந்த டேட்டுக்கு அப்புறம் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிளாஸ் 2ல இருந்து கிளாஸ் 11 வரைக்கும் 1/4/2024 இருந்து 10/4/2024 வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. அது எதை பொறுத்து அவைலபிலிட்டி ஆஃப் கிளாஸோட வேகன்சி பொறுத்து தான். அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கிளாஸ் 2 ஆன்வர்ட்ஸ், அதாவது அட்மிஷன் அப்ளை பண்ணவங்களோட ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு கிளாஸ் 2ல இருந்து 11th வரைக்கும் டிக்ளரேஷன் எப்ப ஆகும்னு பாத்தீங்கன்னா 15/4/2024 டிக்ளேர் பண்ணிருவாங்க. அட்மிஷன் ஃபார் கிளாஸ் 2 ஆன்வர்ட்ஸ் இவங்களுக்கு அட்மிஷன் எப்ப ஆகும்னா டிக்ளேர் ஆன இந்த லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் 16/4/2024 இருந்து 29/4/2024 நீங்க போய் அட்மிஷன் பண்ணிக்கணும். அதே போல் லேட் அட்மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11க்கு 29/6/2024 சாட்டர்டே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் ரிசல்ட் வந்து 10th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் 11க்கு அட்மிஷன் பண்ண போறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் இன் கிளாஸ் 11க்கு எப்பன்னு பாத்தீங்கன்னா வித்தின் 10 days ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் கிளாஸ் 10th ரிசல்ட். 10 நாளுக்குள்ள நீங்க வந்து கிளாஸ் 10க்கோட ரிசல்ட் குள்ள நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கேவி ஸ்டூடெண்ட் இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்பிளே அட்மிஷன் லிஸ்ட் அட்மிஷன் இன் கிளாஸ் 11 இவங்களது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த அட்மிஷன் ஆஃப் கேவி ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் 11. கேவி ஸ்டூடெண்ட் அவங்களோட அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேவி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்மிஷன் கிளாஸ் 11ல போடுவாங்க. அதே போல் லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் இன் கிளாஸ் 11 பாத்தீங்கன்னா 30 days from the date of declaration of class 10th result by CBSE. 30 நாளுக்குள்ள சிபிஎஸ்இயோட 10th ரிசல்ட் வந்ததுக்குள்ள அவங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கணும். இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது இல்லாம இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி லிஸ்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அது இல்லாம வெயிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கம்பல்சரி டிஸ்பிளே ஆயிருக்கும் எதுல நோட்டீஸ் போர்டில், கேவியோட நோட்டீஸ் போர்டில் அவங்க வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பப்ளிக் ஹாலிடே நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஷல் பி ட்ரீட்டட் ஓப்பனிங் க்ளோசிங் டேட். உங்களுக்கு ஏஜ் சொல்லிட்டோம், டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டோம், என்னென்ன டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும் குழந்தைக்கு. அதே போல் ஆதார் அட்டை வேணும். அது இல்லாம வருமான பேரண்ட்ஸோட வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட் கம்பல்சரி வாங்கணும். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா அவங்களோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஹெட் ஆஃப் த ஆபீஸ்ல வாங்கி சப்மிட் பண்ணணும் அட்மிஷன் டைம்ல. செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் தரணும். அதே மாதிரி சர்வீஸ் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களோட சர்வீஸ் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஃபார்மட் ஃபார் சர்வீஸ் சர்டிபிகேட் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாங்கனால அவங்களும் ஒரு ஃபார்மெட்டுக்கு அந்த ஃபார்மெட்டை வந்து சப்மிட் பண்ணணும். டைட் இன் ஹார்னஸ் சர்டிபிகேட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதுக்குண்டான சர்டிபிகேட்டை சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மேல கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலா இந்த ரிஜிஸ்டர் பேஜ் இப்ப வந்து எனேபிள் ஆகல. ஸோ இது வந்து எப்போ ஆகும்னா 1/4/2024 காலை 10 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஓப்பன் ஆகும். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கே ஏப்ரல் 1 ஓப்பன் ஆயிரும். அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு மொபைல் நம்பர், வேலிட் இந்தியன் மொபைல் நம்பர் வேணும், இமெயில் அட்ரஸ் வேணும், போட்டோ லேட்டஸ்ட் போட்டோ வேணும் குழந்தையோட. அதே மாதிரி பெர்த் சர்டிபிகேட் வாங்கிக்கணும். அது வந்து ஜேபிஜியோ பிடிஎஃப் வச்சுக்கணும். கவர்மெண்ட் சர்டிபிகேட் நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்ளைங் ஃபார் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனா இருந்தா அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் பேரண்ட் ஹூ சர்வீஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் யா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு இவங்களோட டீடைல்ஸ் இங்க வந்து நீங்க ஒவ்வொரு டீடைல்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்லோட் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு இப்ப ஆன்லைன் ஓப்பன் ஆகல. ஸோ ஆன்லைன் ஓப்பன் ஆகல நம்ம அது சப்மிட் பண்ணிடுறோம். அது இல்லாம முக்கியமானது என்ன அப்படின்னா உங்க ஊருக்கு அருகாமையில் உள்ள கேவி ஸ்கூலோட கோடு வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணல எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்கூலோட நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டா தான் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு சப்மிட் பண்ணல. அதே போல் சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல் உங்களுக்கு என்ன ஸ்கூலோ அந்த ஸ்கூலை வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகல. ஸோ ஓப்பன் ஆனது உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் டீடைல்ஸா அப்லோட் எப்படி பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸையும் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறோம். இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த கேந்திரிய வித்யாலயா சங்கதன் பள்ளியில் உங்கள் குழந்தையை எப்படி அட்மிஷன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஏஜ் லிமிட் என்ன, ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.